பார்க்கிற சமயத்தில் அருமையாக யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கினது, எப்படி முடிந்தது என்ற அந்த சரித்திரத்தை நாம் படித்து பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் ஒன்றுமே இல்லாத யாக்கோபை தேவன் எவ்விதமாய் உயர்த்தினார், ஆஸ்வதித்தார் என்று சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நேரம் இல்லை. யாக்கோபுடைய சரித்திரத்தை பற்றி நாம் படிப்போம்னால் நமக்கு நிறைய நேரம் தேவை. ஆனால் தன் பாடல் எழுதுறவர்கள் கூட ஒன்றுமே இல்லாத தொடங்கின என் வாழ்க்கையை நன்மையால் நிரப்பியிருக்கிறீர் ஆண்டவரே, ஆமென். ஒன்றுமே இல்லாத தொடங்கின யாக்கோபுடைய வாழ்க்கை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. 28:15 சத்தமாய் வாசியுங்கள். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்கு எல்லாம் ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம் நமக்கு போதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில படிப்பினையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். அப்படி என்றால் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை உரிமையோடு ஆண்டவர் கிட்ட கொண்டு போய், அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்களே இதன்படி என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா என்று நாம் கேட்கும் போது தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி ஆண்டவர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பொருத்தனைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. பொருத்தனை என்பது நாம் கர்த்தரிடம் சொல்வது, வாக்குத்தத்தம் என்பது தேவன் நம்மிடம் சொல்வது. அல்லேலூயா. பொருத்தனை என்றால் ஆண்டவரே இப்படி எனக்கு நீ செய்தினா நான் இப்படி செய்வேன் அப்படி என்பது ஆண்டவருக்கு நாம் சொல்வது. ஆனால் ஆண்டவர் நிபந்தனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்றால் அது வாக்குத்தத்தமாக இருக்கிறது. கர்த்தர் வேத புத்தகத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்திற்கெல்லாம் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது என்றால் அது இந்த வசனம் தான். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை செய்கிற வரைக்கும் நான் கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கு. அதாவது ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார், ஆண்டவர் முடிக்க போகிறார். நான் சொல்லியிருக்கிறார், சொன்னதை செய்கிற வரைக்கும். அதாவது அந்த லாங் பாத்தீங்கன்னா அந்த பீரியட் பார்க்கும்போது ப்ராசஸ் என்று சொல்லலாம், தேவனுடைய திட்டம் என்று சொல்லலாம், அல்லது தேவனுடைய இன்ட்ராக்ஷன். கடவுள் நம்ம கிட்ட எப்படி நம்மை நடத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதை காட்டணும். அந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ செய்கிற வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் நம் கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். யாக்கோபு ஆண்டவர் ஆரம்பத்தில் தொடங்கினார் ஒரு பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட எதுவுமே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ படுத்திருக்கும் பூமியை நான் உனக்கு தருவேன், நான் உன் தகப்பனை ஆஸ்வதித்த போல உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி 15ஆம் வசனத்துல என்ன சொல்லுவார்? நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். அப்ப இந்த வாக்கு தத்தத்துல ஆண்டவர் 3 விஷயத்தை அவர் சொல்றாரு. அந்த 3 விஷயத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும் யாக்கோபோடு கூட ஆண்டவர் இருந்தாராம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது நிறைவேற்ற வரைக்கும் உன் கூடவே இருந்து அது நிறைவேற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் என்னென்ன சொன்னார்? முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னோடு கூட இருப்பேன். எடுத்தவன ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். எத்தனை பேர் ஆண்டவர் பிரசன்னத்தை நீங்க உணர்ந்திருக்கிறீங்க? ஒவ்வொரு ஜெப நேரத்திலும், ஒவ்வொரு ஆராதனை நேரங்களிலும், தேவனுடைய வார்த்தை கேட்கிற நேரங்களிலும் ஆண்டவர் பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார், எப்பவுமே நம்மை விட்டு அவர் விலகாமல் இருக்கிறார். முதலாவது ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லும் போது நான் உன் கூட இருப்பேன். நிச்சயமா என் கூட இருந்தாரா? கண்டிப்பா அவன் கூட இருந்தார். அதுக்கு அடையாளமாக வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது லாபான், இந்த லாபான் அந்நியன். கொஞ்சம் நிறுத்தலாம். இந்த லாபான் ஒரு அந்நிய மனுஷன், விக்கிரங்களை வணங்குகிறவன், உண்மையான கடவுளை பத்தி இவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் சொல்றான், உன் கண்களில் படிங்க பிரதர், தயவு கிடைத்தது, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று
குறிப்பினால் அறிந்தேன். குறிப்பினால் அறிந்தேன்னா ஏதோ ஒன்று பார்த்துருக்கான் யாக்கோபு கிட்ட. குறிப்பினால் அறிந்தேன், அதாவது ஏதோ ஒரு அடையாளம். குறிப்புனா ஒரு அடையாளம். யாக்கோபு கிட்ட ஏதோ ஒரு அடையாளம் இருந்திருக்குது. யாக்கோபு தேவன் இருந்தார் என்று சம்டைம்ஸ் யாக்கோபே தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை யாக்கோபு படுற கஷ்டம் அந்த 20 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாருங்களா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்னது அவனை முடிக்கிற வரைக்கும், ஆண்டவர் முடிக்கிற வரைக்கும் 20 வருஷம். அந்த 20 வருஷம் ஏமாற்றத்தை சந்தித்தான், சிறுமை சந்தித்தான், தீய மனிதர்களை சந்தித்தான், பல பேச்சுகளை சந்தித்தான், பல வேதனையான காரியங்களை சந்தித்தான். அதன் மத்தியில ஒருவேளை ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா என்பதை கூட அவன் மறந்து போயிருக்கலாம். ஆனா அந்நிய மனுஷன் ஒருத்தன், ஆண்டவரை தெரியாத ஒரு மனுஷன் சொல்றான், ஏதோ ஒரு குறிப்பினால கர்த்தர் உன் நிமித்தம், அதாவது உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற அந்த உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால அறிந்தேன். அப்போ யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நான் சொல்வது ரொம்ப பெருசு கிடையாது. ஒருவேளை நான் விசுவாசத்தை சொல்லலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆனா உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்க கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொல்வதுதான் ரொம்ப மேன்மையான விஷயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நான் சொல்வது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸோ, நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, வட்டாரத்துல மற்றவங்க உங்களை பார்க்கிறவங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று சொல்வதுதான் பெரிய காரியம். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல, இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் காட்ட போகிறார். குறிப்பினால காட்ட போகிறார், அடியாளத்தினால காட்ட போகிறார். ஏதோ ஒரு நன்மை செய்து, ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு காரியத்தை செய்து, கர்த்தரும் கூட இருக்கிறாருமா, கர்த்தரும் கூட இருக்கிறாரப்பா, ஆண்டவரும் கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் உன்னால செய்ய முடியுது, அதனால தான் ஆண்டவர் வந்து உயிரோடு வைத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மற்றவங்க சொல்ல வேண்டும். ஆபிரகாமை கூட பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், டைம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்தோம் என்று புறஜாதிகள் சொல்றாங்க. இந்த காலவேளையில நீ செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரும் கூட இருக்க போறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கூட இருக்கிறேன்னு சொன்னது மாத்திரமல்ல, உன்னை காத்து என்றால் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை காத்து வழி நடத்துவேன். ஏன்னா அந்த லாங் ப்ராசஸ்ல எத்தனையோ சாத்தான் கண்ணிகளை வைத்திருப்பான், எத்தனையோ ஆபத்துகளை வைத்திருப்பான். நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, நம்ம வெளியே போறோம், ஆனா எத்தனை ஆபத்துகள் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு ஆபத்திலும், ஒவ்வொரு சத்துருவின் கண்ணிலும், ஒவ்வொரு சத்துருவின் சூழ்ச்சியிலும், தந்திரத்திலும், பிசாசின் அத்தனை கிரைகளும் என் ஆண்டவர் கூட இருந்து நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஒரு குழந்தைய அம்மா வந்து எப்படி அதாவது வளர்க்குவாங்கன்னா, கண்ணும் கருத்துமாக, அது சின்ன ஒரு கொசு கடிக்க கூடாது, அது வளர்ற வரைக்கும் அப்படியே காப்பாற்றுவாங்க. சரிங்களா? அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் தாயின் கருவிலிருந்தே நம்மை கவனித்து, ஹல்லேலூயா, சின்ன கீறல் கூட நம்ம மேல விழக்கூடாது என்பதை அக்கறையோடு கூட ஆண்டவர் நம்மை காக்கிற தேவன். உண்மையில யாக்கோபை காத்தார்னா கண்டிப்பா காத்தார். வாசிக்கலாம், ஆதியாகமம் 31:29. 31:29 யாராம் படிங்க. இதை யாரு சொல்றது? லாபான் சொல்றான். என்ன சொல்றான்? உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. கொஞ்சம் நிறுத்தலாம். அதாவது இவன் என்ன சொல்றான் பாருங்க, வேடிக்காகுது. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு? பவர், வல்லமை உண்டு. அப்ப பெரிய ரவுடி போலகுது இவன். பெரிய ரவுடி ஆட்டெல்லாம் வச்சிருந்தான். அவன் சொல்றான், டே எனக்கு பவர் இருக்குதா, உன்னை அடிச்சு நொறுக்கி உன்னை காலி பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்குது? வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கார் என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். ஹல்லேலூயா. ராத்திரி என்னோடு சொன்ன அர்த்தம் என்னன்னா, மறுநாள் காலையில் பிளான் போட்டுக்கிறான். யாக்கோபு எப்படி வெட்டலாம், எப்படி சாய்க்கலாம், எப்படி அவனை திருத்து கட்டலாம் பிளான் போட்டுக்கிறான். உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார், டேய் யாக்கோபு கட்ட நன்மை அன்றி நீ தீமை பேசக்கூடாதுன்னு அலறி எழுந்துடுறான். ஹல்லேலூயா. அப்போ வந்து யாக்கோபு கிட்ட சாட்சியா சொல்றான், உன்னுடைய தகப்பனுடைய தேவன் என்கிட்ட பேசினார். ஹல்லேலூயா. அந்த நாட்டில் பாருங்க, புரிஜாதிங்கிட்ட கூட ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. புரிஜாதிங்கிட்டே ஆண்டவர் பேசுறாருன்னா உங்ககிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவர் நம்பணும், கர்த்தர் என்னோட பேசுகிறார் என்று சொல்லி. அப்போ என்ன நடக்கிறது? அப்போ சொல்றாரு, நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார், கடிந்து கொண்டார் ஆண்டவர். நீ தீமை பேசக்கூடாது. பாருங்க, தீமை செய்யக்கூடாது, தீமையே பேசக்கூடாது, அவனை ஒன்றும் பண்ணக்கூடாது, அவன் என் பிள்ளை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் வந்து எப்படி நம்மை பாதுகாக்கிற தேவன்.
அவன் சொல்றான், உன்னை எல்லாவற்றையும் உன்னை சாகடிப்பதற்கோ உன்னை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கோ எனக்கு வல்லமை இருக்கிறது, என்கிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, என்கிட்ட பவர் இருக்குது, ஆனால் உன்னுடைய கடவுளை என்னை தடுத்து நிறுத்தி நான் சொன்னான். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு விரோதமாக என்பது சத்துருக்கள் மத்தியில் ஆண்டவர் மற்றவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுவார், மற்றவங்களோட இடைப்படுவார் நம்மை காக்கும்படி. ஹல்லேலூயா. காக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதிகாரி உள்ளங்களிலே கூட கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் செல்வோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக போய் உங்களை பார்க்கணும்னு நினைப்போம், ஆனாலும் நமக்கு பயமா இருக்கு உங்களை போய் பார்த்து எதனா நன்மை கிடைக்குமான்னு. ஆனா ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. என் பிள்ளை வரப்போறான், நீ செய். ஹல்லேலூயா. புறஜாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆண்டவர் பேசிட்டாருன்னா கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இந்த மாதத்தில் அதெல்லாம் எதிர்பாருங்க. ஆண்டவர் உங்களை கர்த்தர் அவர் பாதுகாக்கிற தேவன். யாக்கோபை ஆண்டவர், நான் கூட இருந்து உன்னை காப்பேன், உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர். திரும்பி வர பண்ணுவேன் என்ன? அந்த நாட்களில் அதாவது இவன் போன தேசம் அந்நிய தேசமா இருந்தது. ஆனா இவன் இருக்கிற இடம் ஆண்டவர் கொடுத்த அந்த கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், ப்ராமிஸ் லேண்ட். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் பிளான், ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான் அதுதான். ஆனா இவன் விட்டு எங்க போறான்? பல மைல்கள் அப்பால் தூரம் லாபான் கிட்ட போயிடுறான், அந்நிய தேசத்துல இருக்கிறான். இப்போ ஆண்டவர் மறுபடியும் அவனை திரும்பி கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்? பெத்தேல் கொண்டு வரணும், கானான் தேசத்துக்கு அந்த இடத்துல கொண்டு வரணும். ஒரிஜினல் பிளான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய வாழ்க்கையில பல விதமான பிரச்சனை நிமித்தம், சோறு நிமித்தம் ஆண்டவருடைய திட்டத்தில் விட்டு விலகி போயிடுற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்ம திரும்பி நம்ம எங்க இருக்கணுமோ அந்த நிலைமையில நம்ம வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா தான் பைபிள்ல மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக்குவேன், மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன், நீ கட்டப்படுவாய், முன்போல கட்டப்படுவாய், முன்போல அடிக்கடி சொல்வார். ஏன் நான் யோசிச்சிருக்கேன், ஏன் ஆண்டவரை மறுபடியும் சொல்றேன்னா, ஒரிஜினல் பிளான், ஆண்டவருடைய அந்த ஒரிஜினல் பிளான்ல நம்ம நிக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் திரும்ப 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 ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது கூட, உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். திரும்பி வர பண்ணாரா? பாருங்க, பைபிள் வாசிங்க. ஆதியாகமம் 31:13. 31:13 அந்த வசனம் தான். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையும் பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். இவன் தன்னுடைய மனைவிகள் கிட்ட இந்த ஷேர் பண்றான், இது போல ஆண்டவர் எனக்கு காட்சி அளித்தார், ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ தூணுக்கு அபிஷேகம். அப்போ எல்லா ஸ்டோரியும் அவன் சொல்றான். ஒரு காலத்துல நான் வெறும் கையா இருந்தேன், ஒரு கல்லு மாதிரி தான் இருந்துச்சு, அது தலையானா நான் படுத்திருந்தேன். அப்போ ஆண்டவர் ஏனின் மூலமா என்னோடு பேசினார், கனவின் மூலமா என்னோடு பேசினார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அந்த ஏணி உச்சியில் ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தான் ஷேர் பண்றான். அவங்க ஆச்சரியப்படுறாங்க, மெய்யாகவே கடவுள் கொடுக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப சொல்றான், இந்த வார்த்தையின்படி நம்ம தேசத்தை விட்டு போக போறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, அப்போ குடும்பம் அவருடைய எல்லா காரியங்களும் எடுத்துக்கொண்டு தேசத்துக்கு திரும்பி வராங்க. பைபிள் சொல்லுது 2 பரிவாரங்கள். ஆமென். 2 பரிவாரங்கள், ஊர்வலங்களை போல ஏராளமான நன்மைகள். பாருங்க, இந்த 20 வருஷம் அந்த ப்ராசஸ்ல வேதனை சந்தித்தான், கண்ணீரை சந்தித்தான், சிறுமை சந்தித்தான், கெட்ட மனிதர்களை சந்தித்தான், ஏமாற்றத்தை சந்தித்தான், பலவிதமாய் காரியம் சந்தித்தாலும் ஆண்டவர் அவனை வெறுமையா விடவில்லை. அதன் மத்தியிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நீ படுற பிரயாசம் வீண் போகாது, நீ படுற பிரயாசம் வீண் போகாது, நீ உழைக்கிற உழைப்பு வீண் போகாது, நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. கண்டிப்பா ஆண்டவர் துன்பத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து நன்மையானவர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வராங்க, ஒரிஜினல் பிளேஸ்க்கு ஆண்டவர் பெத்தேலுக்கு போன சமயத்தில் அப்படியே வருகிற சமயத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை பைபிள் சொல்லுது, அந்த ஒரிஜினல் பிளேஸ்க்கு ஆண்டவர் அவங்களை கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். ஆமென். சென்டரில் கொஞ்சம் டைவர்ஷன் ஆச்சு, அதாவது திசையை மாறி போயிட்டாங்க. அப்போ கூட ஆண்டவர் விடலையே. பைபிளில் சொல்லுது, வாசித்து பாருங்க. தன்னுடைய நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்னா, நம்ம எல்லாரும் 12 பிள்ளைகள் அப்படின்வோம். ஆனால் 13 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, தீனாள் என்ற ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளை நிமித்தம் என்ன ஆனது என்றால், ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு கலக்கம் உண்டானது, ஒரு பிரச்சனை உண்டானது. அதன் நிமித்தம் சமாதானத்தை அவன் இழந்தான். அதனால
சீகேம் என்ற இடத்துக்கு அவன் போய்விட்டான். ஒரிஜினல் பிளேஸ் பெத்தேலுக்கு தான் அவன் வரணும், ஆனா திசை மாறி கொஞ்சம் போயிட்டான். அப்போது ஆண்டவர் விடலையே, அவனை மறுபடியும் அவன் காலரை பிடிச்சி கொண்டு வந்து, நீங்க போப்பா, அந்த இடத்துல உன்னுடைய பிளேஸ் அது கிடையாது, உன்னுடைய டெஸ்டினி அது கிடையாது, உன்னுடைய பிளான் அது கிடையாது, நான் வச்சிருக்கிற திட்டம் அது கிடையாது, நீ பெத்தேலுக்கு வான்னு சொல்லி அங்கிருந்து அடைக்கிறார். திரும்பி பாருங்க, வாசிங்க ஒரு நிமிஷம், அந்த வசனத்தை மாத்திரம் என்ன படிக்கலாம். ஆதியாகமம் அப்படி நீங்க வாங்க. ஆதியாகமம் 35 34 தான் அந்த பிரச்சனை அவன் சந்திக்கிறான். 35 இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க ஒன்னா வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உண்டாக்கு என்றார். பாருங்க, மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் ஞாபகப்படுத்துறாரு, நீ இருக்கிற இடம் சீகம் இல்லப்பா, நீ எழுந்து போ, பெத்தேலுக்கு போ, உனக்கு தரிசனமான தேவன் நான் தான். ஏசாவின் முகத்துக்கு பயந்து விலகி போனையே, அந்த இடத்துல இருந்து நான் பேசினேனே, நீ அங்கே வா மறுபடியும் சொல்லி அப்போ இவன் தன்னுடைய குடும்பத்தோடு பேசுறான். எல்லா விருதுகளை தூக்கி வீசி எறிங்க, எல்லா காரியங்களை தூக்கி வீசி எறிங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பெத்தேலுக்கு போவோம் என்று குடும்பமாய் எல்லாரும் தங்களுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு பெத்தேலுக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. பைபிளில் சொல்லுது 5ஆம் வசனம், பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால பயங்கரம் உண்டாதனாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த அந்நிய தேசத்துல அவங்கள விடல, இவங்களை எப்படியாவது சாகடிக்கணும், இவங்களை ஒண்ணுமில்ல அதை அழிச்சணும்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் கூட இருந்தபடினாலே மறுபடியும் அந்த பெத்தேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் இருந்தபடினாலே தேவனால் உண்டான பயங்கரம் என்னவென்று பைபிள்ல நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு பயங்கரம் உண்டாயிருக்கிறது. அது நிமித்தம் அங்க இருக்கிற யாருமே யாக்கோபுடைய குடும்பத்தை தொடலையா. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். சொன்னதை செய்யற வரைக்கும் பாருங்க, யாக்கோபுக்கு 3 விஷயத்தை சொன்னாரு, அதை செய்யற வரைக்கும் ஆண்டவர் கைவிடவில்லை. இன்றைக்கும் இஸ்ரவேல் நாடு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்றால் காரணம், தேவன் இந்த யாக்கோபை ஆண்டவர் அதிசயமாய் வழி நடத்தினார். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவராக தேவன் நாம் கூட இருந்து நம்மை காத்து நமக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டங்களை ஒரிஜினல் பிளேஸ்க்கு நம்மை கொண்டு வந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா.